ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதசி நாளானது வருதுங்க. இந்த சர்வ ஏகாதசி நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே அது பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமா கண்டிப்பாக இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வம் வளம் பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு இலை இருந்தாலே போதுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் இரட்டிப்பு மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது என்ன இலை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செல்வ வளம் ஒரு முக்கியமான விஷயமா கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் பணம் இல்லாமல் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. என்னதான் பணம் இருந்தாலும் அதுக்கு செல்வ வளம் முக்கியமாக நம்ம வாழ்க்கைக்கே தேவையான ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெருகுவதற்கு கண்டிப்பாக இந்த ஏகாதசி நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதுக்கு என்ன இலை தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு இலை அப்படின்னு சொல்லலாங்க. இந்த இலை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்கள் வீட்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பிரியாணி இலை தான் இந்த பரிகாரத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமா கண்டிப்பாக இருக்குங்க. இந்த பிரியாணி இலையை வைத்து இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒருவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிறப்புடன் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது தன்னம்பிக்கையோடு கண்டிப்பாக எல்லாரும் கடின உழைப்போடு முயற்சி செய்வீங்க. ஆனாலும் என்னதான் முயற்சி செய்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் பணமும் பெருகுவதற்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்கள் கடின உழைப்பால் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் பார்த்தீங்கன்னா வர வர செலவு ஆகிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியோடு கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குங்க. என்னதான் உழைத்தாலும் நம்மளுடைய செலவுக்கும் சேமிக்கும் பணம் பற்றாக்குறையாக கண்டிப்பாக இருக்குன்னு பல பேர் மனதில் நினைத்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீருவதற்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரமாக கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள பரிகாரமாக இருக்க போகுது. அதனால் ஏகாதசி அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை பெருமாளுக்கு செய்திடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கடினமாக உழைக்க வேண்டும், அதனால் நம்ம வாழ்க்கை முன்னேற வேண்டும் அப்படின்னு பல பேர் உங்களுடைய மனதில் இன்றைக்கு கூட நினைத்து கொண்டே இருப்பீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா பல விதமான தெய்வ வழிபாட்டையும் தாந்திரிக பரிகாரத்தையும் நிறைய பேர் மேற்கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் இருந்திருப்பீங்க. அதனுடைய அருளால் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியடைந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அதே போலதாங்க இந்த பரிகாரமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி இலையை வைத்து இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக ஏகாதசி அன்னைக்கு செய்து பாருங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் வளம் பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா தெய்வ அம்சம் பொருந்திய பொருட்கள் என்றும் பல பொருட்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் விருப்பமான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி கணக்கில் அடங்காத பொருட்களும் மிகவும் ஒரு முக்கியமான பொருட்களாக திகழ்வது வாசனை நிறைந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதிலும் எந்த மாதிரி பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, இந்த பொருட்கள் அனைத்துமே மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான பொருட்களாக கண்டிப்பாக திகழும் அப்படின்னு சொல்லலாங்க.
தெய்வத்திற்கு உகந்த பொருள் பார்த்தீங்கன்னா பல விதமான பொருட்களை நம்ம சொல்லலாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களும் தெய்வத்திற்கு உகந்த பொருள் அப்படின்னு சில பேருக்கு தெரியாம கண்டிப்பா இருக்குங்க. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு இந்த வாசனை மிக்க பொருட்கள் ரொம்பவே ஒரு விருப்பமான பொருளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொருட்களை வைத்து தாங்க இந்த வழிபாடும் இந்த பரிகாரமும் நம்ம செய்ய போறோம். இதனால பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மகாலட்சுமி தாயாரோட அருள் முழுமையாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல மகாலட்சுமி தாயாரோட அருளும் ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கைக்கு பரிபூரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதனால பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சர்வ ஏகாதசி நாள் அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு கண்டிப்பா செல்லணுங்க. அப்படி நீங்க கோவிலுக்கு செல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிளியாத நல்ல பிரியாணி இலையாக பார்த்து 3 இலைகளை எடுத்துக்கொண்டு நீங்க செல்லலாங்க. அதனுடன் பார்த்தீங்கன்னா நீல நிற ஸ்கெட்ச் ஒன்றை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். கோவிலுக்கு சென்று அங்கு அமர்ந்து ஒவ்வொரு இலையிலும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரமான ஸ்ரீம் என்னும் மந்திரத்தை எழுத வேண்டும். அதாவது அந்த இலையில மகாலட்சுமி தாயாரோட மந்திரத்தை எழுதணுங்க. இப்படி எழுதி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும். வீட்டிற்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 3 இலைகளையும் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரோட படத்திற்கு முன்பாக வைத்து மனதார வழிபட்டு உங்களுடைய பிரச்சனைகள் இது எல்லாமே சொல்லி வழிபாடு செய்யணுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா பணம் நகை வைத்திருக்கக்கூடிய இடத்துல நீங்க வைக்கலாங்க. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க உபயோகப்படுத்தும் பர்சில் வைத்து கொள்ளலாங்க. அதே போல இந்த பிரியாணி இலையை நீங்க எந்த இடத்துல அதிகமாக பணம் நகை இந்த மாதிரி வைத்து இருக்கீங்களோ அந்த இடத்துல வைக்கலாங்க. உங்க பர்சில் கூட இந்த இலையை நீங்க வைத்து செல்லலாங்க. இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. என்னதான் எளிமையான பரிகாரமா இருந்தாலும் இந்த பரிகாரத்திற்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க இந்த பரிகாரத்தை சர்வ ஏகாதசி நாள் அன்னைக்கு முழு நம்பிக்கையுடன் செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க என்ன நினைத்து இந்த பரிகாரத்தை செய்றீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்க நினைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு தாந்திரிக பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் மகாலட்சுமி தாயாரோட அருள் பார்த்தீங்கன்னா பரிபூரணமாக கிடைத்து செல்வ நிலை உயரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்களும் இந்த சர்வ ஏகாதசி நாள் அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரத்திற்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் ஒரே ஒரு பிரியாணி இலை இருந்தாலே போதுங்க. இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செல்வம் வளம் பெருகும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பரிகாரம் செய்த அடுத்த நொடியே அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக சர்வ ஏகாதசி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதசி நாள் அன்னைக்கு கண்டிப்பாக பெருமாள் ஆலயத்துக்கு சென்று பெருமாளை முழு தரிசனம் செய்து கொள்ளுங்க. மனதார பெருமாளை வேண்டி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சிக்கல் கஷ்டங்கள் சங்கடங்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாமே மனதார வேண்டி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்திடுங்க. இப்படி இந்த பரிகாரத்தை பெருமாள் முன்னாடி வைத்து நீங்கள் செய்யறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு பல மடங்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சர்வ ஏகாதசி நாள் அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.